இந்த சுவடி இந்த வீட்டுல இருக்குன்னா நேரடியா போய் நடந்து அந்த சுவடியை கொடுங்க, நான் அச்சு பதிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது எளிது. எங்க இருக்குன்னே தெரியாமல் கால் செருப்பும் இல்லாது நடந்து 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 அந்த பயணத்தில் சொல்லாமல் கண்ணும் ஜடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோடாமல் பசிச்சதும் சோறு கிடைக்க எண்ணி எண்ணிங்கிறான் பாருங்க. எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுங்கிறான் பாருங்க. என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் நண்பர் வீடு பெரிய பணக்கார வீடு. அப்ப என்னன்னா, அவங்க சாப்பிடு சாமிநாதன் சொல்லல, ஏன்னா அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் சாமிநாதன் சாப்பிட்டுக்குவாருன்னு அவங்க சோறு போடல. அங்க இருந்து இங்க வராரு, அவர் வீட்டுல இருந்து வராரு, வரும்போது ஐயர் சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு இவனும் போடல. ஆனா வெக்கத்தை விட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு முழுங்க கேட்காம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடந்து ஒவ்வொரு சுவடியா எடுத்து வந்து அதை அச்சிலை ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா பூவை சாமிநாதை.